சொல்லிக்கானா அதிமுக அந்த அளவு திறந்தாழ்ந்து போயிருச்சா? இன்னைக்கு சென்னை முழுக்க என்கிட்ட கடன் வாங்கினவங்க இருக்காங்க. குசு குசுன்னு பேசாம இருக்க தயவு செய்து. இவனெல்லாம் எம்பி ஆகிறதா? டேய், நீ போய் போராடி பாரு. எலும்பு துண்டுக்காக திங்கிற ஏதோ 2 கால் பிராணியா வாழ்ந்துட்டு போங்க. நீ அதிமுகனா அவரோட எடப்பாடி பழனிசாமி அவர் கால் தூசிக்கு கூட நீ ஈடு இல்லை. இன்னைக்கு சிஏஏன்னு போட்டு குடியுரிமை சட்டம்னு போட்டுட்டு இருக்கீங்களே, உங்க குடியுரிமை என்ன? மேரா பாரத் மேரா பரிவார். அதாவது ஒரு வெறியோட ஒரு பிரதமர் பேசுறார். நியூஸ் இங்க வரலையோ, வந்தாலும் ஒன்றும் வரவேற்கிறேன், தப்பில்லை. அதில் ஒருத்தர் நடுவில் உட்காந்துக்கிட்டு என்ன மன்சூர் அலிகானா அதிமுக அந்த அளவு திறந்தாழ்ந்து போயிருச்சா? அவரெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிற அளவுக்கு, சீட்டு கொடுக்குற அளவுக்கு நல்லா பேசியிருந்தாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஒரு நடிகை நான் எவன் காசுலையும் நான் சம்பாரிச்சதில்லை. எவனே இது வரைக்கும் 14-15 படங்கள் தயாரித்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன். 10 பைசா கடன் யார்ட்டையும் வாங்கலை. நான் சம்பாதித்து இதே இடத்துல இருந்து ரியல் எஸ்டேட் பண்ணி சம்பாரித்து 10 கோடிக்கு மேலே செக் பேசிஸில் கடன் கொடுத்து இன்னைக்கு சென்னை முழுக்க என்கிட்ட கடன் வாங்கினவங்க இருக்காங்க. குசு குசுன்னு பேசாமல் இருங்க தயவு செய்து. இந்த வில்லன் நடிகர் எனக்கு கடன் தர வேண்டியவங்க தான் இருக்காங்க. நான் யாருக்கும் கடன் படலை. இந்த தொலைக்காட்சியிலேயோ இந்த ஊடகங்களை பார்த்துட்டு இருக்க என்கிட்ட கடன் வாங்கிய நபர்கள் கொரட்டூர்ல இருந்து இந்த பக்கம் அடையாறு வரைக்கும் அவர்களாக வந்து ஏதாவது காசு திருப்பி கொடுத்தீங்கன்னா, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 10 லட்சம் 25 லட்சம் திருப்பி கொடுத்தீங்கன்னா வேறு உதவியாக இருக்கும். அந்த மாதிரி நியாயமானவனத்தான் நான் இருக்கேன். மன்னிக்கவும். இப்போ இது யாருன்னு பாரு, கட் பண்ணு, உட்கார் பின்னாடி. அதிமுகங்கிறது ஒரு சாதாரண இயக்கம் அல்ல. அது எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு அது இந்த மண்ணோடு பிணைந்த ஒரு மாபெரும் இயக்கம். அதில் எனக்கு ஒரு உறுப்பினர் சீட்டு கொடுத்து போட்டி போட வைக்கிறாங்கன்னு அவர்களால் அதை பொறுத்துக்க முடியல. இவனெல்லாம் எம்பி ஆகிறதா? இவன் போனார், அங்கே பரோட்டா போட்டார், இங்கே இட்லி போட்டார், சுட்டார். டேய், நீ போய் போராடி பாரு. நான் பேட்டன் ரைட்ஸ் கேட்கல. மக்களோட மக்களா இந்த காலில் எத்தனையோ கொப்பளங்கள் வந்திருக்கு. பல முறை தெருவில் கொட்டு அடிக்கிற உக்கிற வெயில நடந்து போயிருக்கேன். பல மக்களை சந்திச்சிருக்கேன். எல்லாம் தேர்தல்னு மட்டும் இல்லை. 1999 அந்த அந்த ஊடக நண்பருக்கு சொல்லிக்கிறேன். இங்கே பாவம் ஏதோ எலும்பு துண்டுக்காக திங்கிற ஏதோ 2 கால் பிராணியாக வாழ்ந்துட்டு போங்க. என்னால் நீங்கள் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குதுன்னா நான் இன்னும் சந்தோஷப்படுறேன். என்ன மேலும் திட்டுங்க. ஆனால் என்னை தரந்தாழ்த்துற மாதிரியோ என்னை மட்டம் தட்டி நீங்கள் மேலுக்கு வரலான்னெல்லாம் அந்த ஊடகமும் நினைக்க வேணாம், அங்கே வேலை செய்கிறவங்களும் நினைக்க வேணாம். மக்கள் வந்து தெளிவாக இருப்பாங்க. நான் சொல்ல வந்தது, அது எந்த அரசியல் சார்ந்த கட்சின்னு எனக்கு தெரியாது. அவ்வளவு கேவலமாக என்ன, நீவெல்லாம் மனுஷனா, இவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாமா? போயும் இவர் ஒரு ஆள் தான் கிடைச்சதா உனக்கு? நீ அதிமுகனா அவரோட எடப்பாடி பழனிசாமி அவர் கால் தூசிக்கு கூட நீ ஈடு இல்லை. அதனால புரிஞ்சுக்க. உழைச்சி முன்னேறி வந்தவங்க யாரா இருக்கட்டும், இங்கே திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், நாங்கள் பங்காளி சண்டை நாங்கள் பார்த்துக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அது யார் நடத்துகிறான்னு தெரியல, தொடர்பு கொள்ள முடியல. பாஜக சார்ந்த ஒரு ஊடகம்னு நினைக்கிறேன். இருந்துட்டு போங்க. இந்த மண்ணுக்கு சம்பந்தமில்லாத ஒரு இயக்கத்தை இங்கே வேறு ஒன்றை நாங்கள் விடமாட்டோம். நீ எங்கேருந்து வந்த, உன் பாரம்பரியம் என்ன? இன்னைக்கு சிஏஏன்னு போட்டு குடியுரிமை சட்டம்னு போட்டுட்டு இருக்கீங்களே, உங்க குடியுரிமை என்ன? நீங்க எங்கேருந்து வந்தீங்க? என் பாட்டை 200 வருஷம் இந்த நாட்டை ஆண்டிருக்கான். இந்த நாட்டு பூர்வ குடிகள் நாங்க, இஸ்லாமியர்னு சொல்லலை, தாழ்த்தப்பட்டவர்கள், தலித்துகள், இப்படி எத்தனை மக்கள். அதாவது இந்த இடையிலே ஒரு தொலைக்காட்சியில் பார்க்குறேன், சத்தியம்னு நினைக்கிறேன், விளம்பரம் அதிகமாக அதில் தான் பிரதமர் மோடி அவர்களது வருது. மேரா பாரத் மேரா பரிவார். அதாவது ஒரு வெறியோட ஒரு பிரதமர் பேசுறார். அதன் பொருள், என் பாரதம்
என் குடும்பம் நாங்களும் சொல்றேன், அதே தொலைக்காட்சியில் நீங்க ஒளிபரப்புவீங்க. ஹமாரா பாரத், हमारा भारत, हमारा परिवार, हिंदू मुस्लिम सिख ईसाई सबके शान इंडिया है महान, इंडिया महान, हमारा भारत सबका भारत, each for all for each, we the people of India, அதுதான் இந்துஸ்தான்.